அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்களா, மீனராசி அன்பர்கள் வாழ்வில் வெற்றி பெற வழிபட வேண்டிய தெய்வம், எந்த கோவில் போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் பெற முடியும் என்பதை பற்றிய பதிவு தாங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. இப்போ நம்ம பதிவை பார்த்துடலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகள் இருக்குங்க. 12 ராசிகளுக்குமே ராசி அதிபதினு ஒவ்வொருத்தராக இருக்காங்க. ஸோ அவர்களுடைய அதிபதி யாருன்னு தெரிஞ்சுட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெறலாம், சகல செல்வங்களையும் பெறலாங்கிறது ஐதீகங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததுமே அது சுவாசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த முதல் சுவாசமே அந்த குழந்தையோடைய ராசியையும் நட்சத்திரத்தையும் உருவாக்கும்னு சொல்லுவாங்க. ராசி நட்சத்திரத்தை மட்டும் உருவாக்காது, கூடவே பார்த்திங்களா அந்த குழந்தையோடைய முன் ஜென்ம கர்ம வினைகளையும் சேர்த்து கொண்டுட்டு வந்துடும். ஸோ நம்மளுடைய கர்ம வினைகள் கழியறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய ராசியில் இருக்கக்கூடிய கோவிலை நம்ம போய் வழிபட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வினைகள் கரையுங்கிறது ஐதீகம். ஸோ ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ராசிக்குரிய கோவில் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அந்த கோவிலில் போய் வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடும். வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெறலான்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லியிருக்குங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல தாங்க நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். நிறைய பேர் புண்ணியம் செஞ்சுட்டு இந்த பூமியில் பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்திங்களா பிறக்கும் போதே நல்ல செல்வ செழிப்போட நல்ல சொந்த பந்தங்கள் நல்ல வாழ்க்கையில் பார்த்திங்களா எல்லா செல்வங்களையும் உடையவங்களாக பிறப்பாங்க. ஆனால் எல்லாருமே தெரிஞ்சு யாருமே கர்மா செய்யறதில்ல, தெரிஞ்சு எந்த பாவமும் செய்யறதில்ல. இருக்கும்போது நம்ம எல்லாருமே எல்லாருக்கும் நல்லவங்களாக தான் இருக்கும். மனசளவுலையும் சரி எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நம்ம முன் ஜென்மங்களில் செஞ்ச கர்ம வினைகள் இந்த பிறவியில் நம்மளை பாடாக படுத்திகிட்டு இருக்கு. என்ன பண்ணாலும் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணவே முடியல, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் டெவலப் இல்லை, நிறைய பிரச்சனைகள், எங்கே போனாலும் தடங்கள், நல்ல வேலை இல்லை, நல்ல ஃபேமிலி அமையல, நிறைய பேத்துக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் இருக்குது, நிறைய பிரச்சனை, மனசில் சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லை, எங்கே போனாலும் சர்க்கிள்கள், இந்த மாதிரி மனசில் எந்த ஒரு நிம்மதியுமே இல்லாத சூழ்நிலைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்களா, நம்மளுடைய கர்ம வினைகள் தான். ஸோ நம்ம கர்ம வினைகள்லாம் கரைய நம்ம என்னங்க செய்யணும்? கண்டிப்பாக பார்த்திங்களா இனி இருக்கக்கூடிய நாட்களில் நிறைய புண்ணியங்கள் செய்யணும். அப்போ தான் இதுக்கு மேலே நம்ம எடுக்கக்கூடிய பிறவியில் நல்ல ஒரு ஆன்மாவாக பிறக்க முடியும். இந்த ஜென்மத்தில் படக்கூடிய துன்பங்களை அடுத்த ஜென்மத்தில் படாமல் இருப்போம். நம்மளுடைய குழந்தைகள், நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், முன்னே நடந்தது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய ராசிக்கு தகுந்த கோவில் இருக்கும் இல்லைங்களா, அதை போயிட்டு நம்ம ராசியை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணுங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான கோவிலையும் அந்த கோவிலின் சிறப்புகளையும் எந்த நாட்களில் வழிபடணும் என்பதை பற்றியும் பார்க்கலாங்க. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய கோவில் என்னன்னு பார்த்தீங்களா, வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு அங்கே இருக்கும் வைத்தியநாதரையும் தையல் நாயகியும் வழிபட்டா உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளுமே நீங்கி வாழ்வின் சகல செல்வங்களையும் கொடுக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்களா செழிப்பு அதிகமாகும். ஸோ குடும்பத்தோட போய் கோவிலுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குளத்துக்குமே நிறைய வரலாறுகள் இருக்குது. அந்த குளத்துடைய பேர் என்னன்னு பார்த்தீங்களா, சித்த அமிர்த குளம்னு சொல்லுவாங்கங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்களா முன்னொரு காலத்தில் அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவான் வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டாராமா. அப்போ அவர் சிவபெருமானை வேண்டி நிற்க அங்காரனின் வேண்டுதலை ஏற்று அருள் பாலித்த ஈசன் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய் வைத்தியநாதனை வழிபடுமாறு சொன்னாராமா. ஸோ அங்காரகனும் அதை செஞ்சு அவருடைய வெண்குஷ்ட நோயிலேருந்து முழுமையாக வெளியே வந்ததா ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அந்த கோவிலுடைய குளத்தில் நீராடினீங்களாவே உங்களுடைய வியாதிகள் எல்லாமே சரியாகுங்கிறது ஐதீகம். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு கண்டிப்பாக கோவில் குளத்தில் நீராடுங்க. நீராடிட்டு உங்களுடைய ட்ரெஸ்ஸை அங்கேயே கழட்டி விட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு போயிடுங்க. அங்கே போயிட்டு விநாயகரை வழிபடுங்க. விநாயகர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதன் தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது இருந்தால் அதெல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. விநாயகரை வழிபட்டுட்டு அப்படியே உள்ளே வந்தீங்களா வைத்தீஸ்வரன் வைத்தியநாதன் இருப்பார், அவரையும் போய் வழிபடுங்க. மனமுருகி வேண்டுங்க, அப்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் தான் சரி பண்ண முடியும், தயவு செஞ்சு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி வேண்டுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்களா தையல் நாயகி அம்மா இருப்பாங்க.
அவங்கக்கிட்டேயும் நல்ல மனமுருகி வேண்டுங்க. இவங்க 2 பேர்த்துக்கிட்டேயும் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்களா, அந்த சிவனும் பார்வதியும் தான். அவங்கள மனமுருகி வேண்டுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சுருவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தவிடுபொடி ஆக்கிடுவாங்கன்னே சொல்லலாம். இந்த கோவிலுக்குன்னே பெரிய வரலாறு இருக்குங்க. இந்த கோவில் பார்த்தீங்களா ரொம்பவே பழமையான கோயில், 2000 வருடம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்மைக்கும் அப்பனுக்குமே ஒரு வரலாறு இருக்குங்க. மக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தீர்த்து வைக்கிறதுக்கு பூலோகத்துக்கு தன்வந்திரியை அனுப்பிச்சி வச்சதாகவும், அவங்க சரியாக வைத்தியம் பார்க்காததுனால சிவன் மருத்துவராகவும் அம்பிகை மருத்துவச்சியாகவும் தோன்றியதா ஐதீகம் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா தீராத நோய்களுமே தீருங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்கே போயிட்டு வைத்தியநாதன், தையல் நாயகி, அங்காரகன் இருப்பார். அவருக்கும் பார்த்தீங்களா செவ்வரளி மாலை வாங்கிட்டு போங்க. அங்கே போயிட்டு அங்காரகனுக்கு பூஜை பண்ணுங்கள். அதாவது உங்கள் குடும்பத்தோடைய பேரில் பூஜை பண்ணிட்டு வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சண்முக கடவுள் இருப்பார், அவரையும் வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய செவ்வாய் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்களா காளி இருப்பாங்க, அவங்கள வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல், செய்வனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அவங்க தவிடுபொடியாக்கிடுவாங்க. அங்கேயே பார்த்திங்களா உப்பு, கடுகு, மிளகு ப்ளஸ் வெல்லம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பொட்டணம் கட்டி வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு சுற்றி போடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டிகள் எல்லாமே விலகும். ஸோ இதெல்லாமே அங்கே போனீங்களா கண்டிப்பாக அதெல்லாம் செய்யுங்க, ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அங்கேயே பார்த்தீங்களா வைத்தீஸ்வரனுக்கும் தையல நாய்க்கும் ஆப்போசிட்டில் வெள்ளியாலையும் தங்கத்தாலையுமான கொடிமரம் இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்க, மனமுருகி வேண்டுங்க. எதுக்காக போனீங்களோ அந்த வேண்டுதலை இறைவன்கிட்ட சொல்லுங்க, நல்லா மனமுருகி வேண்டுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு சகல செல்வங்களும் கிட்டுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கோவில் போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதுவும் கண்டிப்பாக நீங்கள் என்றைக்கு போகிறீங்கன்னா மீனராசி அன்பர்கள் வியாழன்கிழமையில் இந்த கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதுவும் இந்த கோயில் பார்த்தீங்களா காலையில் 6லேருந்து 1 மணி வரைக்கும் தாங்க ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஒரு 4 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வந்துடுங்க. அப்புறம் ஈவினிங் 4 to 8 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அந்த டைம்லையும் நீங்கள் போகிறதா இருந்தால் போகலாம். முடிஞ்ச அளவு காலையில் நேரமாக போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துருங்க. கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் வைத்தீஸ்வரன் கோவில்னு ஸ்டாப்பே இருக்குங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் முன்னாடியே பஸ் நிற்கும், அங்கேயே இறங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரெயின் வசதி எல்லா ஊர்லேருந்து ட்ரெயின் வசதி சிதம்பரத்துக்கு இருக்குது. அங்கேருந்து நீங்கள் கண்டிப்பாக பஸ் மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்களா கரெக்டான லொக்கேஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் லைஃப் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னாவே உங்களுடைய கர்மா கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுவும் இப்போ லீவ் டைம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. குடும்பத்தோடு போயிட்டு எல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு கடவுளை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்பில் எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் தடங்களோ சறுக்கலோ எதுவும் இருக்காது. அதுவும் பார்த்திங்களா இப்போ மீனராசி அன்பர்களுக்கு 7.5 சனி வேறு நடந்துகிட்ருக்கு. ஸோ இது கரெக்டான டைம். இப்போ போயிட்டு வாங்க. இந்த 7.5 சனியோடைய இயக்கத்திலிருந்தும் நீங்கள் கண்டிப்பாக தப்பிக்கலாம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாராவது மீனராசி அன்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.